நேற்று கூட ஒரு செய்தி வெளியாச்சு, எல்லோரும் பார்த்திருப்பீங்க. இதே திருப்பூரை சேர்ந்த சகோதரி ஒருவர் வாக்கு கேட்டு வந்த பாஜகவினரிடம் ஜிஎஸ்டி தொடர்பா ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். இதனால் ஆத்திரமடைஞ்ச பாஜகவினர் அந்த சகோதரிய கடுமையாக தாக்கியிருக்காங்க. இதுதான் பாஜக மக்களை மதிக்கிற லட்சணம். இதுதான் பாஜக பெண்களுக்கு கொடுக்கிற மதிப்பு. மக்களை மதிக்காம அதிகாரத்தும் இல்ல அராஜகங்களும் கலவரமும் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூர் ஆக்கிடுவாங்க. மொத்தத்தில் மோடியும் பாஜகவும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு. அமைதியான இடத்துல தான் தொழில் வளரும், தொழில் வளர்ச்சி இருக்கும், நிறுவனங்களை நடத்த முடியும். பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ளே விட்டா அமைதி போயிடும், தொழில் வளர்ச்சி போயிடும், நிறுவனங்கள் நிம்மதியாக நடத்த முடியாது. இப்படி நாட்டை பாழ்படுத்தி அதலவாதலத்துக்கு தள்ளின பாஜகவையும் மோடியும் வீட்டுக்கு அனுப்ப இந்திய மக்களோட ஆதரவோட உருவாகி இருக்கிறது தான் இந்தியா கூட்டணி. இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பை நாடாளுமன்ற தேர்தல்கள் மூலமா நாம் இத்தனை நாளாக காப்பாற்றி வந்திருக்கிறோம். இந்தியாவோட பன்முகத்தன்மை அனைத்து தரப்பினருக்கும் உரிமைகள் வழங்குவதன் மூலமாக காப்பாற்றி வந்திருக்கிறோம். வேற்றுமைகள் கொண்ட நாட்டில் ஒற்றுமையை உருவாக்கி காப்பாற்றி வந்திருக்கிறோம். மொழியும் மதமும் வேறாக இருந்தாலும் இந்திய நாடு நமக்கானது என்ற எண்ணத்தை எல்லோரும் பெறுவதற்கான ஒரு நம்பிக்கையான ஆட்சி முறையை வச்சு காப்பாற்றி வந்திருக்கிறோம். இப்படி நாம காப்பாற்றின இந்தியாவை சிதைக்க பார்க்கிறாரு மோடி அவர்கள். ஒற்றுமை சிந்தனை குறைஞ்சிட்டா மிக மோசமான ஆபத்துக்கள் நம்மை சூழும். அதனால தான் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஜனநாயக சக்திகள் இந்தியாவை காக்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பாசிசத்தை வீழ்த்த ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்தியா கூட்டணி அரசு ஒன்றியத்தில் அமைஞ்சதும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி நாம் செய்ய உள்ள திட்டங்களை, வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கோம். அது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலையும் எதிரொலிச்சிருக்கு. நம்ம வாக்குறுதிகளை சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். மக்காச்சோளம், சோயா போன்ற முக்கிய இடுபொருள் தானியங்களின் விலையை குறைக்க ரயில்வேயில் கட்டண சலுகை. சிறு தேயிலை விவசாயிகளுடைய பச்சை தேயிலைக்கு குறைந்தபட்ச விலையா கிலோவுக்கு 35 ரூபாய். நீலகிரி மாவட்ட சுற்றுத்தலங்கள் மற்றும் அதற்கான வழித்தடங்கள் இந்தியா சுற்றுலா வளர்ச்சி கழக மூலமாக மேம்பாடு. இது மட்டுமல்ல, பாஜக விரோத மக்கள் விரோத அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனையும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸே இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தோர்
மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையிலே வழங்கப்பட்டு வந்த கட்டணச் சலுகை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும். அது மட்டுமல்ல, சகோதரர் ராகுல் காந்தி சொன்னாரே, ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், நீட் தேர்வு ரத்து, ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு, 50 விழுக்காடு என்பதை உயர்த்த சட்ட திருத்தம். இதற்கு மேற்கு மண்டல மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான பாஜகவோட ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம், விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது. இப்படி மாநில அரசுகளுடைய உரிமைகளை நிலைநாட்டுகிற பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். மாநிலங்களுக்கும் நாட்டுக்கு நம்பிக்கைக்குரிய தேர்தல் அறிக்கையா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை இருக்கு. மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி புதிய இந்தியாவை உருவாக்குவேன்னு சொன்னாரு. ஆனா அவருடைய 10 ஆண்டுகள் ஆட்சியில் என்ன மாதிரியான இந்தியாவை உருவாக்கி இருக்கிறார்? ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். பட்டினியால தவிக்கிற நாடுகள் பட்டியலில் 125 நாடுகள்ல இந்தியா 111வது இடத்துல இருக்குன்னு உலகளாவிய பட்டினி குறியீட்டு புள்ளி விவரம் சொல்லுது. இது எவ்வளவு பெரிய அவலம்! அடுத்து பாஜக ஆட்சிக்கு வந்தப்போ இந்தியாவோட கடன் 58 லட்சம் கோடி ரூபாய். இப்ப எவ்வளவு தெரியுமா? 155 லட்சம் கோடி ரூபாய். இதுதான் பாஜக ஆட்சியோட நிதி மேலாண்மை லட்சணம். மோடி ஆட்சிக்கு வந்தப்போ டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 59 ரூபாய். இன்று 84 ரூபாயாக நம்ம நாட்டு பணத்தோட மதிப்பு சரிஞ்சிருக்கு. இந்த வீழ்ச்சி தான் மோடியின் சாதனை. மோடி ஆட்சியில பத்திரிகையாளர்கள் நிம்மதியாக நடமாட முடியுதா? ஊடக நிறுவனங்களால நிம்மதியாக செயல்பட முடியுதா? தங்களுக்கு கட்டுப்படலைன்னா ஒட்டுமொத்த அந்த நிறுவனங்களை விலைக்கு வாங்கி பத்திரிகையாளர்கள் மேல் அடக்குமுறையை ஏவுறாங்களே. உண்மையை எழுதுகிற பத்திரிகையாளர் சிறையில் அடைக்கிறது, அவங்கள படுகொலை செய்யப்படுறதை வேடிக்கை பார்க்கிறதுன்னு பத்திரிகை சுதந்திரமே பறிக்கப்பட்டிருக்கு. அதோட விளைவுதான் இன்னைக்கு ஊடக சுதந்திரத்தில் 180 நாடுகள்ல 161வது இடத்துல இந்தியா இருக்கு. நம்மோட பழம்பெரும் ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி இருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.